பெருமாளுக்கு ரெண்டுமே எப்போ வேணாலும் வரவழைச்சிக்க முடியும். ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பாசுரம் சொல்றார், கோபமும் அருளுமல்லா குணங்களுமாய எந்தைங்கிற திருமங்கை ஆழ்வார். கோபம் அருள் ரெண்டும் ஒரே சமயத்திலே பெருமாளுக்கு வருமா? நமக்கு கோபம் வந்ததுனாக்கா அருள் வருமா? ஏதாவது நம்ம சாந்தமாயிடுவோமா, இல்லை நல்ல வார்த்தை சொல்லுவோமா, சிரிப்பு வருமா? ரெண்டும் வராது. இது அது வராது, அது இது வராது. பெருமாளுக்கு அகடித்த கடனா சாமர்த்தியம். அதனால எடுத்துக்காட்டு சொல்றோம்னா, பிரகல்லாத ஆழ்வானை பார்க்கும் பொழுது பெருமாளுக்கு கருணை பீரிட்டுன்னு வருது. ஆகா, பிரகல்லாதன் இவ்வளவு குழந்தை கஷ்டப்பட்டிருக்கே, நம்முடைய நாமாவை சொல்லி இவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்கானேன்னு அந்த ஹிரண்யகசிபுவை பார்க்கறச்சே கோபம் வருது. அதுதான் எடுக்கிறா. கோபமும் அருளும் அல்லா ரெண்டும் அவனிடத்துல உண்டு. குணங்களுமாய எந்தை மூவரில் எங்கள் மூர்த்தி இவனன் முனிவரோடு தேவர் வந்திரைஞ்சும் நாங்கூர் திருமணி கூடத்தானே அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். அதனால இந்த ரெண்டும் அவனுக்கு தான் முடியும். அதனால ஆஞ்சநேயனுடையதான அவன் திருமேனி ரத்தத்தை பார்த்த உடனே கோபம் வந்துதான். வியாக்கியானத்தில் எழுதுறா, தன்மேல் அம்பு எய்த பொழுது ஆறி இருந்த பெருமாள் திருவடி மேல் பட்டதும் சீறி பாய்ந்தாரிரே. தன்மேல் அம்பு பட்ட பொழுது ஆறி இருந்த பெருமாள் தன்மேல பட்டு போனா போட்டுன்னு பேசாம இருப்பாராம். திருவடி மேல பட்டு உடனே சீறி பாய்ந்தாரிரேன்னு வியாக்கியானத்தில் எழுதினான். அந்த மாதிரி பக்தனுக்காக சுவாமி தேசிகன் எழுதுறார், பக்தஸ்ய தானவசிசோகோ பரிபாலனாய பத்ராம் நிசிம்ம குஹனாம் அதிசக்முஷஸ்தே. பக்தஸ்ய தானவசிசோ, தானவன்னா அசுரன் அர்த்தம். இது கூட யாரோ கேட்டா, ராட்சசன் வேற அசுரன் வேற. அதனால தானவன்னா அசுரன் அர்த்தம். பக்தஸ்ய தானவசிசோகோ பரிபாலனாய, அவளை பரிபாலனம், அந்த அசுர குழந்தைய பரிபாலனம் பண்றதுக்காக பத்ராம் நிசிம்ம குஹனாம் மதிஜக்முஷஸ்தே ஸ்தம்பைக வர்ஜ மதுனாபி கரீசனூனம். எல்லா ஸ்தம்பத்துக்குள்ள போய் பூந்துட்டானாம் அந்த சீகரி. எங்கேருந்து கூப்பிடுவானோ அந்த குழந்தை, எங்க கை காட்ட போறதோ தெரியலையே, அவன் எங்கன்னு கேட்கிறானேங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் ஆவிர் போயிச்சுட்டாராம். ஸ்தம்பைக வர்ஜ மதுனாபி கரீசனூனம். இங்க மட்டும் இல்ல, திரைலோக்கியம் ஏததகிலம் நரசிம்ம கர்ப்பமூ. மூன்று லோகத்திலையும் இருக்கக்கூடிய தூண்ல எல்லா இடத்திலையும் வியாபிச்சுட்டானாம் சீகரி. எங்க குழந்தை கை காட்ட போறதோ அங்கேருந்து வெள்ள வரணுமேங்கிறதுக்காக. அதனால எல்லா தூணும் கர்ப்பமாக இருந்ததுன்னு எழுதிட்டார் சுவாமி தேசிகன். அப்ப எந்த தூண்ல அந்த குழந்தை இந்த தூண்ல இருப்பானான்னு கேட்ட பொழுது அந்த தூணை தட்டினாருங்கிறாரு பெரியாழ்வார். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிர் சிங்க உருவாய். அப்படி வெளியில வந்துட்ட அந்த தூணை தவிர மற்ற தூண்லாம் இன்னும் இருக்காருட்ட. அதனால திரைலோக்கிய மேத தகிலம் நரசிம்ம கர்ப்பம். அதனால ஸ்தம்பைக வர்ஜ மதுனாபி, எந்த ஸ்தம்பத்திலேருந்து வர்ஜனம்னா வெளில வருது. அதனால எந்த ஸ்தம்பத்திலேருந்து வெளில வந்தானோ மற்ற ஸ்தம்பத்தில் எல்லா தூண்கள்லையும் எல்லா இடத்துலையும் பெருமாள் அந்தர்மகி சதத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா அப்படின்னு வியாபிச்சிருக்கிறான் அப்படின்னு சுவாமி தேசிகன் எழுதினார். அது மாதிரி அந்த குழந்தைய காப்பாற்ற வந்துடுது அசுர குழந்தை. அசுர குழந்தை அவனுடைய பக்திக்காக பாகவதாளுக்கு இடத்துல போனால் பெருமாளுக்கு பிடிக்காது, பக்தன் இடத்துல போனால் பெருமாளுக்கு பிடிக்காது, பொறுக்க மாட்டான். அதனால தான் நம்மாழ்வார் பாசுரம் பண்ணும் பொழுதே சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு, சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதி எஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் துள்ளாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சவிப்பார் மணிசரேயே. ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சவிப்பார் மணிசரே. அதனால எங்கும் இருக்கிறான்னு சொன்னதுக்கு அந்த குழந்தைய காப்பாற்றணுங்கிறதுக்காக வந்தான் இல்லையா. இங்கே யாருன்னா பக்தன். அதனால இந்த பக்தனுக்கு ஒரு பாதகம் வந்துடுத்துன்னு உடனே பெருமாள் வெளியில ஓடி வந்தார். பெருமாள் உடனே ஒரு பிரம்மாஸ்திரத்தினால வதம் பண்ணினார். ஆண்டாள் சொல்றா, பிரம்மாஸ்திரத்தினால வதம் பண்ணது வாஸ்தவந்தான், அது வியாஜமே தவிர அதுக்கு காரணம் அவனுடைய கோபம். பிரதம யுத்தத்தில் ஆஞ்சநேயன் இடத்துல அபச்சாரப்பட்டதுனால அந்த கோபம் உண்டாகி
இந்த கோபத்தினால முதல் தடவை மன்னிச்சு விட்டாலும் அடுத்த தடவை வரைச்சு வதம் பண்ணிட்டான் அப்படின்னு ஆண்டாளுடைய தான் திருவுள்ளம். அதனால இப்படி அதே மாதிரி நம்ம இப்போ அனுபவிச்சோமே, இந்திரஜித்து அவன் போட்டதான் இந்திரஜித்தை வதம் பண்ணுறதுக்கு இளைய பெருமாள் போட்ட அஸ்திரம் ஐந்திராஸ்திரம்னு பேர். இந்திரனுடையதான அஸ்திரம் தான். இந்திரனையே அன்றைக்கே நம்ம சொன்னோம் அந்த விஷயத்தை. இந்திரனையே ஜெயிச்சவனுக்கு இந்திர அஸ்திரம் என்ன பண்ணிடும்? இந்திரனுடைய அஸ்திரம் அதுவும் தோத்து தானே போகும். இந்திரனை ஜெயிச்சதுனால இந்திர ஜித்துன்னு பேர் அவனுக்கு. ஜித்துன்னா ஜெயமுடையவன் அர்த்தம். இந்திரனையே ஜெயிச்சுட்டானுமா அவனுடைய அஸ்திரம் இவனுக்கு என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ணாது. ஆனால் இவன் போட்ட அஸ்திரம் ஐந்திராஸ்திரம் தான் போட்டான். ஐந்திராஸ்திரம் அப்படின்னு போட்டு இளைய பெருமாள் ஐந்திராஸ்திரத்தை பிரயோகிச்சு அவனை இந்திரஜித்தை அடிச்சான். ஆனால் அது வியாஜம். அந்த அந்த அவன் வதமானதுக்கு காரணம் என்னன்னா ராமபிரான் இடத்துல பண்ணதான சத்தியம் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்கிறான். அப்படி ராவணன் மாண்டு போனான் அப்படிங்கிற விஷயம் அதை ரொம்ப நல்லா அனுபவிக்கிறார். ஆழ்வார்கள்லாம் கூட அந்த ராவணனுடையதான வதத்தை பற்றி 10 தலையும் கீழே விழுந்தது இல்லையா? தையலால் மேல் காதல் செய்த தானவன் வாழறக்கன் பொய்யில்லாத பொன்முடிகள் 9 அன்று செய்த வெம்போர் தன்னில் அங்கோர் செஞ்சரத்தாள் உருள எய்த எந்தை எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. எய்த எந்தை எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. அர்த்தம் புரியக்கூடிய அர்த்தம் தான். தையலால் மேல் காதல் செய்த, தையலால்னா சீதை மேலே விபரீதமான காதல் கொண்டான் ராவணன். அவள் அரக்கன். அதனால அவன் பொய்யில்லாத அவனுடையதான பொன் முடிகள் தரிசின்றிருக்கானே, தலையோடு கூட கிரீடம் தலையோடு தட்டிட்டாராம். அதனால பொய்யில்லாத பொன்முடிகள் 9 10ன்னு சொல்லணும் இல்லையோ. அதனால ஆழ்வார்